நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 1:09 வரை சதுர்த்தி, பின்பு இரவு 11:16 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:04 வரை அவிட்டம், பின்பு இரவு 10:51 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:30 வரை சித்த யோகம், பின்பு இரவு 10:51 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:04 வரை புனர்பூசம், பின்பு இரவு 10:51 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம். மேஷம் ராசி நேயர்கள், இன்று கலந்துரையாடலின் பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். அதற்காக பேச்சை குறைத்து கொண்டு பேச வேண்டும். நியாயமான விஷயங்களில் மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாத விஷயங்களை ஈடுபட வேண்டாம். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. உற்சாகமுடன் இன்று நீங்கள் பணிகளில் ஈடுபடுவீர்கள். நட்புடன் இன்று அமைதியை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனதில் மகிழ்ச்சியும் இருக்கும். வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்று விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் அடைவீர்கள். குடும்பத்தில் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் இருப்பது நல்லது. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். விருந்தினர் வருகை என்று இருக்க கொடுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. பெண்கள் இன்று நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். தெளிவான முடிவெடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இல்லை. இன்று மாணவர்களுக்கு பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மாணவருக்கு இன்று முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புது மனை கட்டி குடியேறக்கூடிய சூழம் இருக்க கொடுங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியும். அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. இன்று மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முயற்சி பண்ணுங்கள், சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பரணி கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சியின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொட்டது துலங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கிருத்திகை மனம் தளராமல் செயல்படுவீர்கள். நல்ல செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. எதிலும் உங்களுக்கு தன்னிறைவு பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று மனசுக்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களும் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஆலய வழிபாட்டினை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கக்கூடும். ஆசைகள் நிறைவேற இறைவனை முழுமையாக நம்புங்கள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்கள். நண்பர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வந்து செல்லும். பயணங்களின் பொழுது கவனம் இருக்கட்டும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். சிலர் மேலிடத்தின் கனிவான பார்வையை கண்டிப்பாக பெறுவீர்கள். நேரடி அங்கீகாரத்தை பெறுவீர்கள். உயர்ந்த வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விளையாட்டுத் துறைகளில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நட்பு வட்டம் என்று விரிவடை கொடுங்க. பெண்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுப்பீர்கள். காரியங்கள் மிகவும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் ஆசைப்பட்டதை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். காதல் போன்ற விஷயங்களில் ரிஷபராசினியர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், கை கொடுக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது சிறப்பை கொடுக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்ற முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணவரவை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்க கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடிவிடும். நல்லவரின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்கும். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரோகிணி. இன்று தன்னடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கோபப்பட வேண்டாம். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. உயர் அதிகாரிகளின் நட்பை இன்று பெறுவீர்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். விளையாட்டுத் துறையில் நீங்க கவனம் செலுத்துவது மிகவும் சிறப்பை ஏற்படுத்தும். மிருக சிரிஷம். இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று நூதன பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று நல்லவரை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்க கொடுங்க. விரயங்களை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். பயணங்கள் கூடுதல் கவனத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். தொழில்கள் உங்களுக்கு அற்புதமாகவே நடைபெற கொடுங்க. வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் பற்றி ஆலோசனை மேற்கொள்வார்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கோரும். கைமாத்தாக வாங்கிய பணத்தை திரும்ப கொடுத்து விடுவீர்கள். கொஞ்சம் யோசித்து எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் விடாபிடியாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அது மட்டும் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து ஆலோசனை செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். முயற்சி பண்ணுங்கள். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெறலாம். கல்வித்துறையிலும் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக காணப்பட கொடுங்க. விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழம் இருக்க கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற கொடுங்க. என்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திருவாதிரை தாயின் சொல்லுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பீர்கள். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வர கொடுங்க. நிலுவில் உள்ள பணமும் வர கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாகவே காணப்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். புனர்பூசம் இன்று விட்டக்குறை தொட்டக்குறை சரி செய்து விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு பிறக்க கொடுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதுமில்லை. வாழ்க்கை தரத்தை இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி நிம்மதி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்று கலந்து உரையாடலின் பொழுது ரொம்ப கவனமாக பேச வேண்டும். சில இடங்களில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். பயணங்களால் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. எதிலும் நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அருகில் உள்ளவரின் ஆதரவு கொஞ்சம் குறையுங்க. சந்திராஷ்டிரம் இன்னும் உங்களுக்கு முடியவில்லை. ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள். கைமாத்தாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதில் கால தாமதமாகும். உத்தியோக நிமித்தமாக சென்ற பயணம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். கொடுக்கல் பாங்கலில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்கள் சந்தேக பார்வை கொண்டு பார்க்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு என்றிருப்பது ரொம்ப நல்லது. தொட்டக்குறை விட்டக்குறை ஓரளவு சரி செய்து விட முடியும். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக சென்று வர பாருங்கள். இன்று கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. குழப்பம் மட்டும் வேண்டாம். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். முடிவுகளை நீங்க இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். காதல் கைகூடுமா கூடாதா என்று கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பணிகளில் கவனம் செலுத்துங்கள், அது போதும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு கலைத்தொழில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. உயர்ந்த எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. எதிலும் உத்வேகத்துடன் செயல்படுவது மிக நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் தயவு செய்து சொல்ல வேண்டாம். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. கூடுமானவரை பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளிலும் ஒப்படைக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு என்றிருந்தால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பூசம் மனம் கொஞ்சம் நிறைவாக இருக்க கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்று சொல்ல முடியும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியம் ஈடுபடுவது நல்லது. தயவு செய்து குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். ஆயில்யம் மன குழப்பம் அடையாதீர்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். வாகனத்தில் செல்லும்பொழுது கவனம் இருக்கட்டும். கடந்த சில நாட்களாக தாமதப்பட்டு வந்த காரியம் கண்டிப்பாக கை கொடுங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு ஓரளவு தன்னிறைவு பெறும் நாளை என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்று உணவு விஷயங்களில் கூட கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்க கொடுங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கடந்த சில நாட்களாக தாமதப்பட்டு வந்த காரியங்களை இன்று துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உழைப்பால் இன்று உயர்வு காண கொடுங்க. என் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். மகிழ்ச்சியான நல்ல நிலை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடைய வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக மதிப்பு கூடும். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகளும் இருக்க கொடுங்க. உறவினர் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுமூகமான உறவு இன்று ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. உதவி என்று வந்த பட்சத்தில் கண்டிப்பாக உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். பெண்கள் இறைவன் சரணாகதி அடைவீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். பெண்கள் உற்றார் உறவினருக்கு கூட உதவிகளை செய்து கொடுக்க முடியுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். காதல் மன கஷ்டத்தை கொடுக்கும். பார்த்து கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு குறிப்பிடுங்க. எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். வாகனம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்க கொடுங்க. இன்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்று மேலோங்கி கொடுங்க. பூரம். வார்த்தைகள் தெளிவு வேண்டும். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை சரி செய்து விடுவீர்கள். சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ற அனைவரிடத்திலும் என்முகம் பேசி பழகி வருவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். முயற்சி பண்ணுங்கள். உத்திரம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். அதிகம் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க கொடுங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். பார்த்து எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி. கன்னி ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. முயற்சிகள் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். காரிய வெற்றிக்காக நண்பர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கடமையில் கண்ணும் கருத்துமாக காணப்படுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. வெற்றி மீது வெற்றி பெறுவதற்கான சூழலும் இருக்கின்றது. மனசுக்குள் சந்தோஷம் குடிக்கொள்ளும். என்று கடன் பிரச்சனைகளை ஓரளவு குறைத்துக் கொள்வீர்கள். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக அடைவீர்கள். நிதானமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிலும் வேகம் உங்களுக்கு கூடிவிடுங்க. சகோதர வழியில் நன்மையும் ஏற்படக்கூடும். எதையும் மனோதிடத்துடன் இன்று நீங்கள் எதிர்கொள்வீர்கள். முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். வீடு தொடர்பான பணிகள் விரைந்து நடக்க கொடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று எந்த ஒரு வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கடல் காய்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மாற்றங்களையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். காதல் வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று மனோதைரியத்துடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சகோதர வழியில் கண்டிப்பாக நன்மை ஏற்பட கொடுங்க. எதிலும் வேகத்துடன் செயல்படுவீர்கள். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகம் என்பது கண்டிப்பாக முக்கியம். முயற்சி பண்ணுங்கள். எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். அஸ்தம். மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். முக்கியமாக குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
சோதனைகளையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். மன அமைதியுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. சித்திரை இன்று காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. கூடுமானவரை பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முழு முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நெடுநாள் ஆசைகளும் நிறைவேறிவிடக்கூடும். துலாம் ராசினியருக்கு பயணங்களால் நல்ல பலன் கிடைக்கக்கூடும். பண தேவைகள் எல்லாம் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடும். ஆரோக்கியமாக சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது. இன்று ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. புதிய பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். மனம் மகிழ்ச்சியடையும் நாளாக இருக்க கொடுங்க. வாடிக்கையாளரிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபார வளர்ச்சியும் பெருக கொடுங்க. அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதலாகவே உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. நிதி நிலையும் கண்டிப்பாக சீர்படும். வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. ஆலோசனை பெற்று எதிலும் ஈடுபடுவது நல்லது. குடும்ப பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனோ தனமாக தயவு செய்து இருந்து விட வேண்டாம். பழைய பாக்கிகளை எல்லாம் நாசுக்காக பேசி வசூல் செய்து விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று திறமைகள் வெளிப்படக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். கூட்டு முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் இன்று சுய தொழில் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதல் பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுங்க. காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சோதனைகளும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மனோ பக்குவமாக இன்று காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். இறைவனை முழுமையாக நம்பி எதிலும் ஈடுபடுவீர்கள். காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். பார்த்து பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். உணவு விஷயங்கள் கட்டுப்பாடு இருந்தால் அது போதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட்டுவிடும். மாலை நேரங்களில் சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். உயர்ந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று நீங்க பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முயற்சி பண்ணுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட கொடுங்க. விசாகம் வெளி உலக தொடர்பு விரிவடையும். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் நல்லவையாகவே நடக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று நேர்மையை நிலைநாட்டி காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அடுத்தவர்களுக்கு நீங்க கண்டிப்பாக பக்கபலமாக காணப்படுவீர்கள். உங்களுக்கும் நண்பர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. வசந்த காலத்திற்கு வழிகாட்டும் நாளாக இருக்கக்கூடும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தத்தை ஏற்படுத்தும். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழி பிறக்கும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும். பண வரவும் கண்டிப்பாக கூடிவிடுங்க. பாதியில் நின்ற பணி மீண்டும் தொடருவீர்கள். காரிய அனுகூலம் இன்று ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். பயப்பட வேண்டாம். அறிவு திறமை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக மதிப்பு கூடிவிடும். அடுத்தவரின் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வது மிக நல்லது. அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். உடல் உழைப்பின் காரணமாக உடல் சோர்வடையும். தயவு செய்து கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெண்கள் காலையிலேயே பணி சுமை இருக்க கொடுங்க. எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். யோசித்து சில பணிகளை மேற்கொள்வது நல்லது.
பெண்கள் தயவு செய்து எதிலும் அவசரப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டுங்க. கண்டிப்பாக முடிவு காணும்படுவதற்கு முன்பு திட்டமிடுதல் வேண்டும். இல்லத்தை பற்றி கலந்து சொல்லுங்கள், அது போதுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. கல்வித்துறையில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை எல்லாம் லாபகமாக எடுப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவது நல்லது. நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள், அது போதும். அனுஷம். குறை சொன்னவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவீர்கள். திருப்திகரமான மனநிலை இன்று ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. காலப்போக்கில் உடைய பிரச்சனைகளும் சரியாக கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். கேட்டை. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அபாரமான நினைவாற்றல் வெளிப்பட கொடுங்க. வாழ்க்கை தரம் உயரும் நாள் என்றே சொல்ல முடியும். கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மன தெளிவும் துணிவும் இன்று ஏற்பட கொடுங்க. நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். என்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. எல்லோரும் மத்தியிலும் இன்று நீங்க சிறந்து விளங்குவீர்கள். தனுசு ராசினியர்கள் என்று பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. அதனால் பெரிய அளவில் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவான சிந்தனையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வசந்த காலம் வீசும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். அது மட்டுமில்லை, பொருளாதார நிலையில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். தடைகளும் முற்றிலும் விலகி செல்ல கொடுங்க. நாட்டுப்பற்று மிக்க நண்பர் ஒருவரால் உங்கள் வீட்டு காரியம் விரைவாக நடைபெறக்கூடும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதனை சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள். எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அனைவரிடத்திலும் நல்ல விதமாக நடந்து கொள்வீர்கள். சந்தேக பார்வையை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. தெளிவாக எதையும் தெரிந்து கொண்டு எதிலும் ஈடுபட வேண்டும். விளையாட்டுத் துறைகளில் வெற்றி பெற முடியும். கலைத்துறையிலும் வெற்றி பெற முடியும். உயர்வான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள முடியும். தனுசு ராசினியர்களுக்கு என்று மட்டுமில்லை, இனிவரும் காலங்கள் எல்லாம் சிறப்பாக அமையும். முயற்சி பண்ணுங்கள். என்று பெண்கள் யோகமான நல்ல பலனை அடைவீர்கள். மன அமைதியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தைரியமும் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். காதல் திருமணத்தில் போய் முடியும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். பெற்றோரிடம் மட்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். கல்வியில் முழு அக்கறை கொள்ளுங்கள், அது போதுங்க. படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டிவிடுவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பல நெருக்கடிகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு சந்தோஷம் கொடும் நாளாக இருக்க கொடுங்க. மனோதைரியம் உண்டாக கொடுங்க. போராட்டம். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பு வட்டம் இன்றி விரிவடை கொடுங்க. நெடு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்க முடியுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம். என்று மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. என்று யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. சின்ன சின்னதாக மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து செல்லுங்க. உடன் இருப்பவரிடம் இன்று நீங்க அனுசரித்து செல்வது மிக நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுங்கள், அது போதுங்க. மகரம் ராசினியர்கள்
என்ற திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இறைவன் அருள் உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடுங்க. மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து மகிழக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக எல்லோரும் இருக்கக்கூடுங்க. பயணத்தால் நல்ல பலன் கிடைக்கக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். உடன் இருப்பவுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு சரியாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக கையாளுவது நல்லது. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு இன்றி ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இழுத்து கொண்டிருந்த காரியம் வெற்றியை கொடுக்குங்க. பணம் பல வகையிலும் வந்து சேரக்கூடும். மகரம் ராசினியருக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று நல்ல விதமான ஆலோசனைகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கையிலும் ஓரளவு காசு பணம் வழங்கக்கூடும். காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுப்பது நல்லது. என்று மாணவர்கள் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக அமையுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று வேக வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். துணிந்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாள் ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். எதிலும் வேகம் கூடிவிடுங்க. இன்று நீங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மகிழ்ச்சியுடன் இன்று வாழ்க்கை பொழுதை கழிப்பீர்கள். அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும், பயப்பட வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். யோகமான சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சியின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் கூடிவிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கும்பம் ராசினியர்கள் இந்த அடிப்படை வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று நூதன பொருள் சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெடுநாள் வாங்க நினைத்த பொருளையும் வாங்கிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையுங்க. இன்று அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். இன்று சோதனைகளும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனமும் சந்தோஷம் அடைய கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே நடைபெறக்கூடும். அது மட்டுமில்லை, பொது வாழ்க்கையிலும் புகழ் கூடும். ஆசைகளும் கண்டிப்பாக நினைவாகும். அடுத்த ஒரு பிரச்சனைகளை மட்டும் தலையிட வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் இன்று நீங்க கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மட்டும் சிறப்பு. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் மகிழக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். கூடுதல் நேரம் உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுங்கள், வெற்றி நிச்சயம். முன்கோபப்பட வேண்டாம். யோகமான நல்ல பலன் பெண்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் என்ன சமையல் செய்யலாம் என்று குழப்பம் ஒரு பக்கம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும், கவலைப்பட வேண்டாம். உங்கள் காதல் கண்டிப்பாக கைகூடும், நம்பிக்கை கொள்ளுங்கள். அது மட்டுமில்லை, முன்கோபமான பேச்சு மட்டும் தயவு செய்து வேண்டாம். என்று மாணவர்கள் பிடிவாத குணத்தை விட்டுவிட வேண்டும். படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படித்து முன்னேறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். முயற்சி பண்ணுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். தேவையில்லாத விஷயங்களில் நேரம் செலவிட வேண்டாம். பல குழப்பங்களுக்கு பின்னர் இன்று காரியங்கள் கை கொடுங்க. நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக தேடி வர கொடுங்க. சதயம். என்று யோசித்து முடிவு காண்பது நல்லது. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழம் இருக்கின்றது. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் நிம்மதி ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். காரியங்கள் கண்டிப்பாக சுறுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கைமாத்தாக கொடுத்த பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்றுமில்லை. மன அழுத்தம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டு பிடியுங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடைபெற கொடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் படிப்படியாக குறைந்துவிடக்கூடும். நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. நல்லதொரு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கலந்து உரையாடலின் பொழுது கவனம் இருக்கட்டும். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். உற்றார் உறவுகளின் வருகையும் இருக்க கொடுங்க. நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்களால் நம்பிக்கையும் நடைபெற கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்குரிய சம்பவம் ஒன்று நடைபெறக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. செயல்பாடுகள் கண்டிப்பாக திருப்தியை கொடுப்பதாக இருக்கக்கூடும். யாரிடமும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க. மனக்கவலை மட்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. எதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது மட்டும் நல்லது. உணவு விஷயங்களை கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகள் மட்டும் வேண்டாம். கூடுமான வரை முயற்சி பண்ணுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடும். உடைய சந்தேக குணத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான சூழலும் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். உடைய வார்த்தைகளில் இன்று தெளிவு ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று காலையில் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமம் இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். பயணங்களால் நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கவலை இருந்தது கண்டிப்பாக மாறி மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதலை விட்டு கொடுத்து செல்வது மட்டுமே சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. கல்வியில் முழு கவலை மட்டும் பட வேண்டாம். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். கணிதம் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது நல்லது. இன்று யதார்த்தமாக செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியணை வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக சரியாகுங்க. நிம்மதி பெருமூச்சு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏதும் இல்லை. அறிவு திறமை இன்று வெளிப்பட கொடுங்க. உடைய வார்த்தைகளுக்கு இன்று மதிப்பு கூடிவிடும். வசந்த காலத்திற்கு வழிகாட்டும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு மன தெளிவு கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். உத்திரட்டாத்தி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். சோதனையிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மனதில் உறுதித்தன்மை வெளிப்படக்கூடும். நாட்டுப்பற்று மிக்க நண்பர் ஒருவரால் வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீக பயணம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ரேவதி. சிந்தித்து செயல்படுவது எதிலும் நல்லது. சாதுரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்த கால சிக்கல்கள் அனைத்தும் நிறைவேற கொடுங்க. மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும்.
நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. பொருளாதார நிலையில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்ல கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.